நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நித்யானந்தாவை நீக்க கோரி மாபெரும் உண்ணாவிரதம். மதுரை ஆதீன மீட்பு குழு அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள்லாம் கூட நடந்துச்சு. இதனுடைய உச்சகட்டமாக மே 27 மதுரையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இந்த மதுரை ஆதீனத்தை நித்யானந்தாவிலிருந்து மீட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சாங்க. அதற்கு போட்டி போராட்டமாக நித்யானந்தா அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. மே 27 வந்தது. மதுரையில் பத்திரிகையாளர்கள் பரபரப்போடு கூடிவிட்டார்கள். குற்றிசல் மாதிரி புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், ஆளுக்கு ஒரு போராட்டம், நாளுக்கு ஒரு சர்ச்சைன்னு ஓயாத அலையா அடிச்சுக்கிட்டே இருக்கு மதுரை ஆதீனத்தோட பிரச்சனை. ஆனாலும் அசரவே இல்லை நித்யானந்தா. நான் சன்னிதானமா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய சன்னிதானம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த பவர் இருக்கிறது கோர்ட்டு முடிவு பண்ணிடுச்சு. கேஸ் தூக்கி போட்டுருச்சு. இப்போ ஒருத்தரும் முடிவு பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க ஒருத்தரும் அவங்களுடைய பவரை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்களா? யார் யாரோ சொல்றாங்க எனக்கு தகுதி இல்லை அப்படின்னாங்கயா. எனக்கு தகுதி இருக்கான்னு இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது சன்னிதானம் மட்டும்தாங்கயா. அவர் முடிவு பண்ணிட்டாரு. இவங்க ஆளாளுக்கு ஜட்ஜி நினைச்சிட்டு இருக்காங்களா? நான் கிளம்ப மாட்டேன். என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. உங்களால ஆனதை பார்த்துக்கோங்க. ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது செஞ்சு பரபரப்பு செய்திகளோட நாயகனா இருந்துகிட்டே இருக்காரு நித்யானந்தா. மதுரை ஆதீனங்கிறது 1500 ஆண்டுகளுக்கு முன்னால திருஞான சம்பந்தர் தலைவரா பதவி வகிச்ச சைவ மடம். பழமையான மதுரை ஆதீன மடத்துக்கு 1250 ஏக்கர் நிலங்களும் ஏராளமான சொத்துகளும் இருக்கு. இப்போ மதுரை ஆதீனத்தின் தலைவராக இருந்து வருபவர் அருணகிரிநாத சுவாமிகள். நடிகை ரஞ்சிதா வீடியோ விவகாரம், அடுத்தடுத்த குற்ற வழக்குகள், கைது, சிறைவாசம்னு தொடர்ந்து களங்கத்துக்கு ஆளான நித்யானந்தா சமீபத்தில் திடீர்னு மதுரை ஆதீனத்தின் அடுத்த தலைவரா மகுடம் சூட்டப்பட்டாரு. பெங்களூரு பிடதி ஆசிரமத்தில் ஒரு அசரீரி கேட்டதும் தான் நித்யானந்தாவை மதுரை ஆதீனமா அறிவிச்சிட்டதா சொன்னாரு அருணகிரிநாத சுவாமிகள். நடிகை ரஞ்சிதா வீடியோ விவகாரத்தால கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானவர் நித்யானந்தா. அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் பாரம்பரியமிக்க மதுரை ஆதீனமா நியமிக்கலாமாங்கிறது தான் எதிர்ப்பாளர்களோட ஆவேசம். மதுரை ஆதீன பொறுப்புல இருந்து நித்யானந்தாவை நீக்கியே தீர்வோம்னு எதிர்ப்பாளர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நித்யானந்தா பணம் கோடிக்கணக்காக வச்சிருக்கிறதுனால இந்த மதுரை ஆதீன மடத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி 5 கோடி ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்தோடனே பேட்டி கொடுத்தாரு. இப்போ நித்யானந்தா இதில் வளர விட்டோம்னா, உள்ள நுழைய விட்டோம்னா, கண்டுக்கிறாமல் இருந்தோம்னா, இந்த நித்யானந்தா மாதிரி அரசியலில் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கோம் பூரா பேரும் எல்லா மடத்தையும் விலைக்கு வாங்குற மாதிரி வாங்கிட்டு கருப்பணத்தை பூரா வெள்ளை பணம் ஆக்கிடுவாங்க. அதனால நித்யானந்தா நிச்சயமாக மடத்தை விட்டு வெளியேற்றணும். மதுரை ஒரு புனிதமான ஊர். இந்த ஊரில் ஆதீனமாக நித்யானந்தா நியமித்தது எங்கள் பெண்கள் யாருக்குமே பிடிக்கல. நித்யானந்தாவை காட்டிலும் மிக 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 அடிமையான செயல்கள், கேவலமான செயல்களை இப்பொழுது நித்யானந்தா அருகில் இருந்து கொண்டு அருணகிரிநாதர் செய்து கொண்டிருக்கிறார். முதலில் இருவரையும் மடத்தை விட்டு கழுத்தை பிடித்து வெளியேற்ற வேண்டும் என மதுரை மக்கள் சார்பாகவும் மதுரை ஆதீன மட மீட்பு குழு சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தனக்கு எதிராக கிளம்புற எல்லா எதிர்ப்புகளுக்கும் உடனுக்குடனே ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நித்யானந்தா. ஐயா இல்ல, கரைப்படுத்தப்பட்டேங்கய்யா, கரைப்படல, கரைப்படுத்தப்பட்டேன். நித்யானந்தாவை மதுரை ஆதீன தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்காகவே எதிர்ப்பாளர்கள் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. அதோட பேரு ஆதீன மீட்பு குழு. உடனே நித்யானந்தா தன்னோட பக்தர்கள் ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. அதோட பேரு ஆதீன பாதுகாப்பு குழு. ஆதீன மீட்பு குழு என்னெல்லாம் போராட்டங்களை அறிவிக்குதோ
அதுக்கு போட்டியா உடனே ஒரு மாற்று போராட்டத்தை அறிவிக்கிறது தான் ஆதீன பாதுகாப்பு குழுவோட வேலை. மே 27ஆம் தேதி மதுரை ஆதீனத்துக்கு எதிராக போராட்டங்களை அறிவிச்சிருந்தது ஆதீன மீட்பு குழு. உடனே நித்யானந்தாவும் தன்னோட ஆதீன பாதுகாப்பு குழுவும் மிகப்பெரிய போராட்டத்தில் குதிக்கும்னு அறிவிச்சிட்டாரு. நான் ஆரம்பிக்கல, பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து பாதுகாப்பு குழுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. யார் பண்ண போறாங்க? அதுக்கு பதிலடியாக பாதுகாப்பு பேரவை ஆர்ப்பாட்டம் பண்ணோம், முடிஞ்சது. அதுக்கு பதிலடியாக நம்ம மீட்பு குழு பாதுகாப்பு குழு உண்ணாவிரதம் இருக்காங்களே பாருங்க, 2 பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க. நான் என்ன சொல்றேங்க, எனக்கு அதெல்லாம் பண்ண வேலை இல்லை. எனக்கு இந்த கிரியேட்டிவான ஒர்க் பண்றதுக்கு டைம் வேணும். அதனால அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக தனியா ஒரு குழு இருக்கு, அவங்க பதில் சொல்லிப்பாங்க, அவ்வளவுதான். இதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுங்கிற அளவுக்கு பதட்டமான சூழல் உருவாகிடுச்சு. உடனே போலீஸ் 2 தரப்பிலும் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. இதனால ஆதீன மீட்பு குழு தங்களோட போராட்டத்தை நிறுத்திட்டு எதிர்ப்பை வேற வகையில வெளிப்படுத்தினாங்க. நெல்லையில ஆதீன மீட்பு குழு ஒரு அமைதியான ஆன்மீக பேரணியை நடத்தினாங்க. மீட்பு குழு தலைவர் நெல்லை கண்ணன், தர்மபுரம் ஆதீனம் குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்பட நிறைய பேர் இந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்போட இந்த பேரணி நடந்தது. இந்த பேரணிக்கு போலீஸ் ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டிருந்தது. நித்யானந்தாவுக்கு எதிராக யாரும் கோஷம் எழுப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் போலீஸ் விதிச்ச கண்டிஷன். நித்யானந்தாவுக்கு வெளியே கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குரலில் தான் நம்ம இந்த ஒரு இதை ஆரம்பிச்சோம். காவல்துறை எதுவும் மிரட்டல் இருக்கா நம்ம இப்படி சொல்றதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தேர் கோஆபரேட்டிங் மீ போனால் இமிடியேட்டாக யூ டூ ஒன்று சொல் நீங்கள் நடத்துங்கன்னு அவங்க கமிஷனர் ரொம்ப அன்பாக சொன்னாங்க. என்ன காரணத்துக்காக நம்ம ஊர்வலமாக அது என் மனசு அப்புறம் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல முடியாதுல்ல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். உங்களுக்கு புரியும், உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தங்களோட போராட்டங்களை நித்யானந்தா முறியடிச்சிட்டாலும் அடுத்த கட்டமா நித்யானந்தாவை நீக்கும் வரை போராடுவோம்னு சொல்றாரு ஆதீன மீட்பு குழு தலைவர் நெல்லை கண்ணன். ஊருக்கு எவனையா ஒரு பையனை பிடிச்சி, ஒரு ரவுடி பையனை பிடிச்சி அவனுக்கு காசை கொடுத்து தூண்டி விடுறான்னா போலீஸ் என்னையாச்சும் ஒரு ரவுடி கூட்டு சொன்னா போலீஸ் யோசிக்கும்ல. 3ஆம் தேதி தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளரை நாங்கள் சந்திக்கிறோம். சென்னையில் தான். ஆமாம், மடத்து தலைவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது. எந்த மடத்தினுடைய தலைவரானாலும் சரி, அவங்களுக்கு இந்த பர்டிகுலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இவன் எப்படி கிரிமினல், இவன் என்னெல்லாம் பொய் பண்ணியிருக்கான், இப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாற்றி கொடுத்துருக்கான் பற்றியில் அகமணியம் இல்லையாங்க. இதை தொண்டு மண்டல் 2 எடுத்து வச்சுட்டோம், 2 சர்டிஃபிகேட் எடுத்துருக்கோம். அப்புறம் கிரிமினல் அஃபென்ஸ் எதுலாம் எது மடங்களுக்கான விதிமுறைகளை போனால் மீறி இருக்காங்க. ஒரு சாதாரண கிரிமினல் இந்த சாமியார் இப்போ மேலே அமெரிக்காவில் கேஸ் இருக்குது சார். இப்போ ஒரு செய்தி சொன்னேன், அமெரிக்க கேஸில் அனிமல் சீக்கிரம் இவன் தண்டிக்கப்பட்டுருவான்னு அமெரிக்காவிலேருந்து தகவல். பெரிய ஒரு திட்டத்தோட தான் நித்யானந்தா மதுரை ஆதீனத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதா குற்றம் சாட்டுறாரு நெல்லை கண்ணன். ஒரு மிகப்பெரிய இரத்த களரியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த நித்யானந்தன் முயல்கிறான். அவனிடம் இருக்கிற கோடிக்கணக்கான படத்தை வைத்து ஊருக்கு ரவுடிகளை தயார் செய்து அந்த ரவுடிகளுக்கு லெட்டர் பேட் அடித்து கொடுத்து அங்கே நியாயமாக நேர்மையாக சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஆதீன மீட்பு குழு எடுக்கிற ஊர்வலங்கள் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு ஒரு இரத்த களரியை ஏற்படுத்த நித்யானந்தன் தயாராகிறான். தமிழக அரசு உடனே விழித்துக் கொள்ள வேண்டும். அவனை கைது பண்ணலைன்னா தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை வரும். நித்யானந்தாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் வந்தபடியே இருக்கு. அப்படித்தான் இப்போ நித்யானந்தாவுக்கு ஆதரவு தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காரு டிராஃபிக் ராமசாமி. மதுரை ஆதீனத்திலே நித்யானந்த சுவாமி என்பவரை நியமித்ததற்கு பல எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் இருந்து வந்த நிலையிலே அவர்கள் ஆதீனத்தில் பதவியேற்றதிலிருந்து இன்று வரை பல நல்ல திட்டங்களை மக்கள் நலனுக்காக இலவச கல்வி, இலவச மருத்துவமனைகள் ஆகியவற்றை கட்டி நான் மக்களுக்கு செய்யப்போகிறேன் என்று கூறிக்கொண்டிருப்பதை அதை வரவேற்க தெரியாத தமிழக மக்கள் ஒரு குதர்க்கமான முறையிலே பல ஆதீன மடாதிபதிகள் கொள்ளையெடுத்து கொண்டு போயெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கும்போதும்
சங்கராச்சாரிய மீது கூட கொலை வழக்கு இருக்கின்றது. அவர் நீதிமன்றம் சென்று கொண்டிருக்கின்றார், தீர்ப்பு வரவில்லை. அவர் பதவியேற்றிருக்கின்ற நிலையிலே மதுரை ஆதீனத்தை மொத்தம் ஏன் இப்படி செய்கிறார் என்று புரியவில்லை. நல்லது செய்வதை பாராட்டும் என்ற ஒரே குணத்தோடு தான் நான் அந்த 293 மடாதிபதியை முழு மனதாக ஆதரிக்கிறேன். மக்கள் பிரச்சனைகளுக்காக நிறைய பொதுநல வழக்குகள் போட்டு பிரபலமா எல்லோராலையும் அறியப்பட்டவர் தான் டிராஃபிக் ராமசாமி. உயிருக்கு ஆபத்தான எதிர்ப்புகளை எல்லாம் சந்திச்ச டிராஃபிக் ராமசாமி இப்போ திடீர்னு நித்யானந்தாவுக்கு ஆதரவு தர என்ன காரணம்னு பலவிதமான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. பணத்துக்கு ஆசைப்படுகிறவன் நான் அல்ல என்பதை இன்று அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். ஆகவே அவர் பணம் கொடுக்கிறார் இல்லையா என்பது பற்றி எனக்கு சர்ச்சை எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரை பணம் இது வாங்கவில்லை, 10 பைசா விடுந்து வாங்கவில்லை. இது சத்தியம், எங்கோ நிரூபிக்க தயார். தவறுகள் செய்பவர்களை தண்டிக்கக்கூடியவன் இந்த டிராஃபிக் ராமசாமி என்று அவர் புரிந்து வைத்துக் கொள்கிறார். ஆகவே அந்த நிலையிலே அவர் உணர்ந்திருந்து என்னிடம் வருகிறார் என்றால் அப்படி முன்னால் தவறு செய்திருந்தாலும் அதை மறந்து விடுவார் என்று நான் நினைக்கின்றேன். இப்போது 93 மடாதிபதி தவறு செய்கிறார் என்று நிரூபித்தால், அதற்கான ஆதாரங்களை என்னிடம் கொடுத்தால் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன். தேவையற்ற ஒரு சர்ச்சைகளுக்காக நீதிமன்ற வழக்கு இருக்கிற பொழுது இதை கொச்சைப்படுத்துகிற அளவிலே பேசுவது தவறு, தண்டிக்கக்கூடியது. எதிர்ப்பாளர்களும் நித்யானந்தா தரப்பும் ஏட்டிக்கு போட்டியா போராட்ட அறிவிப்புகளை மாறி மாறி வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க வேற காமெடி பீஸுங்க காணாம போயிடுச்சு, நீங்களே பார்க்கலையாங்கய்யா. நான் இன்னொன்னுங்க, காமெடி லூஸ் தனத்துக்கு ஒரு அளவு இல்லை. இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்தக்கூடாதுன்னு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. முந்தானே ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்களா, ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு. வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஆதீனங்கள் மட்டும்தான் மதுரை ஆதீனமாக நித்யானந்தர் நியமிக்கப்பட்டது தப்பு அப்படின்னு கருத்து சொன்னாங்க, தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஆதீனங்களோட சில இந்து அமைப்புகளும் சேர்ந்து நித்யானந்தருடைய நியமனத்துக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எதிர்ப்பாளர்களை பற்றியெல்லாம் கவலையே படாம மே 27ஆம் தேதி மதுரை ஆதீனத்தில் கூலா ஒரு மருத்துவ முகாம் நடத்திக்கிட்டு இருந்தாரு நித்யானந்தா. பல பேரோட ஆக்கிரமிப்பில் இருக்கிற ஆதீனத்தோட சொத்துக்களை மீட்டு சில திட்டங்களை செயல்படுத்த போறதா அறிவிச்சாரு நித்யானந்தா. ஒரு 140 பேருங்க ஆக்கிரமிப்பாளர்கள் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்பதான் சன்னிதானம் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்க, லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொல்றது சட்டவிரோதமா இருக்கவங்க. சட்டப்படி இருக்கவங்க நான் சொல்லல, சட்டப்படி இருக்கவங்க நாங்க தொந்தரவு பண்ண மாட்டேன். இந்த 100 கடைக்காரங்களையுமே கூப்பிட்டு சொல்லிட்டேன், சட்டப்படி இருக்கிறவர்கள் எந்த கவலையும் படாதீங்க. அக்ரிமெண்ட் போட்டவர்கள் இல்ல ஒழுங்கா வாடகை கட்டுறவர்கள் இவங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒரு பக்கம் எதிர்ப்புகளுக்கு பதிலடி தருவது, இன்னொரு பக்கம் சாதாரண மக்களை ஈர்க்கும் விதமா திட்டங்களை செயல்படுத்துறதுன்னு தன்னோட குறிக்கோளை நோக்கி முன் நகர்வது தான் நித்யானந்தாவோட மாஸ்டர் பிளான். ஆக்சுவலா நாங்க என்ன பண்ணோம், இந்த இடத்துல சர்வே பண்ணோம். மதுரையில மேஜர் பெரிய வியாதி என்னன்னு சன்னிதானத்தினுடைய நெருக்கமான பக்தர்கள் சில டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய உதவியெல்லாம் எடுத்து சர்வே பண்ணோம். அவங்க வச்ச முதல் ரெக்வஸ்ட், சாமி டயாலிசிஸ் கிளினிக் பண்ணுங்க அப்படின்னு. நான் உடனே காலையில் சத்சங்கத்தில் அனௌன்ஸ் பண்ணேன். நம்ம அமெரிக்க நாட்டு பக்தர் ஒரு 2 டாக்டருங்க சேர்ந்து 47 மெஷின் நன்கொடையாக கொடுத்துட்டாங்க. ஒரு மெஷின் 6 லட்சம் வேல்யூடைய 47 மெஷினை டொனேஷனாக கொடுத்துருக்காங்க. நம்முடைய மதுரை ஆதீனத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை வெக்கேட் பண்ணி அந்த இடத்துல ஃப்ரீ டயாலிசிஸ் சென்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். யார் வந்தாலும் இலவசமாக, ஏன்னா மதுரை மக்கள் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை டயாலிசிஸ். மதுரையில் பார்த்தீங்கன்னா எல்லா டயாலிசிஸ் சென்டரும் ஃபுல்லாக இருக்கு. ஃப்ரீ டயாலிசிஸ் சென்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு இடம், அந்த இடத்துல ஃபுல் ஃப்ளெஷ்டா 300 பெட் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறோம். பல்வேறு துறைகள், குழந்தை மருத்துவம், பல் மருத்துவம், பெண்களுக்கான சிறப்பு மருத்துவம், பொது மருத்துவம், சிறப்பு முகாம், பரிசோதனைகள், மருந்துகள் அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இப்போ கண் சிகிச்சை, கண் அறுவை சிகிச்சைலாம் பண்ணணும்னா அந்த பேஷண்ட்டை எங்களோட கனெக்ஷன் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அழைச்சிட்டு போய் அறுவை சிகிச்சை பண்ணி அவங்க வீட்டில் அழைச்சிட்டு திருப்பி விட்டுருவோம். டோர் டு டோர் கம்ப்ளீட்டாக இலவசமாக பண்ணுறோம். தொடர்ந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கும். புதிய தலைவரா பொறுப்பு ஏற்றுக்கிட்டதுமே நித்யானந்தா மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான சில கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு. அப்படி அவர் தரிசனம் செஞ்சுட்டு வந்த கோயில் தான் சுக்கிரன் பரிகார ஸ்தலமான கஞ்சனூர் திருக்கோவில். நித்யானந்தா கஞ்சனூர் கோயில்ல தரிசனம் செஞ்சுட்டு வந்த விஷயமும் இப்போ ஒரு பிரச்சனையா வெடிச்சிருக்கு.
சுக்கிரன் பரிகார ஸ்தலமான கஞ்சனூர் திருக்கோயிலுக்கு உள்ள இப்போ புதுசா நித்யானந்தாவோட பேனர் வைக்கப்பட்டிருக்கு. இதுவும் சில சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு. நாங்கள் இந்த கோயிலை ஒரு புனிதமான கோயிலுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த புனிதமான கோயிலில் இப்போ நித்யானந்த சாமியை கட்டவிட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த நித்யானந்த சாமியை பார்த்தாவே அந்த டிவி தொலைக்காட்சி நினப்பு தான் வருது, எல்லாருக்குமே அதான் வருது. இவனை கொண்டு ஏன் இங்கே வச்சிருக்கிறாங்க? அந்த கட்டவிட்டு அந்த கவர்மெண்ட் மூலிமா அதை எல்லாத்தையும் அகற்ற வேணும். அந்த நித்யானந்தா திருப்பி இந்த ஊருக்கு வரக்கூடாது. அப்படி மீறி அவர் வந்தாருன்னா நாங்கள் யாருமே இங்கே தேவையில்லை. நாங்கள் ஒரு 4-5 லேடிஸை நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுடுவோம். அவனை மதுரை ஆதீனமா நித்யானந்தாவை நியமித்ததையே தாங்க முடியாமல் இருந்த கஞ்சனூர் கிராமத்தை சேர்ந்தவங்களும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. இன்றைக்கு மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உடனடியாக பாலியல் வழக்கில் ஈடுபட்ட நித்யானந்தாவை நீக்க வேண்டும். அப்படி நீக்காவிட்டால் தொடர்ந்து நாங்கள் சாகுமறை உண்ணாவிரதம் போராட்டத்தை அறிவிக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதுரை ஆதீனமா பதவி ஏற்றுக்கிறவங்க மொட்டை அடிக்கணுங்கிறது ஒரு விதி. திருஞான சம்பந்தரே தலையில கொண்டையோடு தான் இருந்தாருன்னு சொல்லி மொட்டை அடிக்க மறுத்துட்டாரு நித்யானந்தா. மொட்டை அடிக்காத நித்யானந்தாவை கண்டிச்சு ஆதீன மீட்பு குழுவை சேர்ந்த முத்துராஜ் தன்னோட தலையை மொட்டை அடிச்சு தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. மதுரை விட்டு வெளியேறு, மதுரை விட்டு வெளியேறு, வெளியேறு. நாங்க இந்த நித்யானந்தா உடனடியாக இருந்து போன்னு சொல்லி எங்கள் கட்சியின் தலைவரும் சுதந்திர நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இப்போ எங்களோட கோரிக்கை வச்சிருக்கோம், காந்தி வரணும். சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி நித்யானந்தாவை மதுரை விட்டு வெளியேற்றதுக்கு காந்தி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். காந்தியோட ஆத்மா வரணும். அந்த நித்யானந்தாவை மதுரையை விட்டு விரட்டணும். மொட்டை அடிச்சு எங்களோட எதிர்ப்பையும் எங்களோட ஒட்டுமொத்த தமிழகத்தின் மதுரை மாநகர மக்களோட குமுறலையும் மொட்டை மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா நித்யானந்தா மதுரை விட்டு ஓடுவார், விரட்டி எடுப்போம், ஓடுவார், விரட்டி எடுப்பார், ஓடுவார் என்று சொல்லிக் கொள்கிறோம். நித்யானந்தருடைய நியமனம் செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. ஆனா அந்த வழக்குதாரருடைய மனுவை நீதிமன்றம் நிராகரிச்சு தள்ளுபடி பண்ணிருச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அவருடைய நியமனம் செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி போராட்டங்கள் வலுத்து கொண்டே இருக்கின்றன. இப்படியான ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அந்த அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அமைப்புகள் சிலவற்றை தேவைப்படும் என்றால் அரசாங்கமே தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த அறிவிப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அதை டீட்டெயில்டாக படிக்கிறப்போ சர்ச்சைக்குரிய இடங்கள், கோவில்கள், மடங்கள் அப்படின்லாம் சில வார்த்தைகள் வருது. இந்த வார்த்தைகள் எல்லாம் மதுரை ஆதீனத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அரசாங்கம் சொல்லியிருக்கு. மதுரை ஆதீனத்தை கூட அரசாங்கமே தன்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த அறிக்கையை சுட்டி காட்டி சில பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.